போலீஸ் தடுப்பு காவலில் கைதி ஒருவர் மரணமடைந்ததன் தொடர்பில் அவ்வாடவரின் மனைவிக்கும் மகனுக்கும் அரசாங்கம் 4,50,000 ரிங்கீட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை தள்ளுபடி செய்யுமாறு தொடுக்கப்பட்ட வழக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவத்தில் மரணமடைந்த எம். சேகர் என்பவரின் மனைவிக்கும் மகனுக்கும் வழங்க உத்தரவிடப்பட்ட அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்ய நீதிமன்றத்திற்கு எந்த வகையான முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதி லீ ஸ்வி செங் தலைமையிலான 3 அடங்கிய விசாரணை குழு தீர்ப்பளித்தது. நீதிபதி கோலின் லாரன்ஸ் செக்வேரா, நீதிபதி அசிசுல் ஆகியோரும் அந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்தனர். உயிரிழந்த சேகரின் உடலில் காணப்பட்ட காயங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட மருத்துவ தடவியல் அறிக்கையை மறுப்பதற்கில்லை என்பதால் அந்த காயங்கள் குறித்து எதனையும் மறுப்பதற்கில்லை. போர்டிக்சன் காவல் நிலைய விசாரணை அறையில் சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பதை அறிவதற்காக கோரப்பட்ட ரகசிய கண்காணிப்பு கேமராவை காவல்துறை வழங்க மறுத்துவிட்டதும் இதில் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அரசாங்க துறையில் நடந்திருக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காக 1,50,000 ரிங்கிட்டும் 2 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு தொகையும் உட்படுத்திய அந்த தொகை அதிகபட்சமானதல்ல என்றும் அவர் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். காவல்துறையினரின் நடத்தையை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் அந்த இழப்பீட்டு தொகை நியாயமானதே என்று அவர் விவரித்தார். சேகரின் மனைவி எம். விமலா தேவிக்கும் அவரது மகன் துஷாதரனுக்கும் 15,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இந்த முறையீட்டு வழக்கு விசாரணையில் விமலா தேவியையும் துஷாதரனையும் பிரதிநிதித்து வழக்கறிஞர்கள் கிருஷ்ணா, ஹரிஷ் மகாதேவன், யோங் யாங் ஹுய் வாதாடினர். தங்கள் பராமரிப்பில் இருந்த சேகரின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிரதிவாதி தரப்பினர் அலட்சியம் காட்டிவிட்டனர் என்பதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நீதித்துறை ஆணையர் வான் ஃபடிலா வான் இட்ரிஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மனைவிக்கும் மகனுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இவ்வழக்கு வாதிக்கு 2 லட்சம் ரிங்கிட்டும் பொது சேவை துறையின் அலட்சியம் காரணமாக 1,50,000 ரிங்கிட்டும் வாழ்க்கை செலவின இழப்புக்காக 63,000 ரிங்கிட்டும் மரண துயரத்திற்காக 30,000 ரிங்கிட்டும் சவ அடக்க செலவினங்களுக்காக 3,780 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று வான் ஃபடிலா தீர்ப்பளித்தார். உணவு கடை உதவியாளரான சேகரும் அவரது நண்பரான மோகனும் 2017 ஏப்ரல் 17ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு போதைப்பொருள் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டனர். பின்னர் சேகர் 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். மறுநாள் அவர் அங்கேயே பிணமாகி கிடந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.